சரி. சரி, ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தாப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தை தொடங்கின மாதிரி இருக்கு. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்குள்ளாக கடந்து வரும்படியாக உங்களுடைய ஜீவன் சுகம் பலன் கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலும் இந்த ஸ்டடியை ஆரம்பிக்க இருக்கிறோம். இது ஒரு பெரிய புத்தகம். இதை தியானிக்கும் போது முழு வேதாகமத்தையும் படிக்கக்கூடிய ஒரு அனுபவம் எங்களுக்கு கிட்டும். அநேக புதிய காரியங்களை நாங்க பார்க்க முடியும். உம்முடைய பற்பல குணாதிசயங்களை ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். நீர் எப்படி வெளிப்பாடுகளை தருகிறீர், எப்படி மக்களோடு இடைப்படுகிறீர், எல்லாவற்றையும் இதன் மூலமாய் நாங்க புரிந்து கொள்ள முடியும் சுவாமி. அதற்காக எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த வாழ்வில் நீர் எங்களுக்கு இந்த நாட்கள்ல திரும்பவும் கட்டளையிடுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாள் தொடங்கி இந்த புத்தகம் முடிக்கிற வரைக்கும் எங்க எல்லாருக்கும் நல்ல சுகம் பலன் தாங்க. கிளாஸ் மிஸ் பண்ணாம நாங்க எல்லாரும் இதை அனுசரிக்க உட்கார்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வேளையில ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தாருங்க. முழுமையா பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. எங்களை நம்முடைய சமூகத்துல தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றும் முடியாது. உம்மாலே மாத்திரம்தான் காரியங்களை எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்துல எங்களோடு கூட நீர் பேச முடியும். அப்படியே தாழ்த்தி நாங்க உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. தடையின்றி நாங்கள் இதை படிக்க தியானிக்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி தருகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு த ஸ்டடி ஆஃப் ஐசையா, புக் ஆஃப் ஐசையா. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். புஸ்தகத்தை படிக்கிறதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரோடும் நிச்சயமா இடைப்படுவார். நம்முடைய உள்ளங்களை திறந்து ஆண்டவருக்கு நாம அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக இணங்கி இருக்க வேண்டும். நம்ம ஏனோதானோன்னு இருந்தாலோ அல்லது ஒரு கடினமான மனப்போக்கோடு நாம் இதை கவனித்தோமானால் நம்மால இதை முழு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நல்ல வாஞ்சையோடு விருப்பத்தோடு நாம் இதை தியானிக்க வந்தோமானால் நிச்சயமாய் அதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இந்த நாளிலும் நாம் ஏசாயாவின் பேக்ரவுண்ட போன வாரத்துல பார்த்தோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசின புத்தகம் எவ்விதமாய் எந்த காலகட்டத்துல யாரால எழுதப்பட்டது என்று சொல்லி நாம ஓரளவுக்கு கடந்த வாரத்துல பார்த்தோம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் புக் ஆஃப் ஐசையா. இப்போ அதோடைய காலகட்டங்களை நாம் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாரும் நீங்க போன வாரம் இருந்தவங்க தான் இருக்கீங்க. அதனால அதை இல்ல பிரேமா எக்ஸ்ட்ராவா இருக்காங்க. போன வாரம் இல்ல, அவங்க பிரேமா. இதாய் நாம இப்ப சொல்லணும்னா கர்த்தருடைய படைப்புக்கு பின்பாக முதல் காலகட்டமாக எதை நாம் தெரிந்து கொள்கிறோம், எதை நாம் குறிக்கிறோம் என்றால் வெள்ளம். அந்த நோவா காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம். ஏன்னா உலகமே அதுல இருக்கிற அத்தனை ஜீவன்களும் அழிந்து போயின. எல்லாம் மறுபடியும் புதிதாய் அந்த காய்ந்து வறண்ட பிறகு புது ஜீவ விருட்சங்கள், புது மிருகங்கள் எல்லாம் பழகி போயிடுகின. அதற்காகத்தான் அவர் ஒரு பேழையை அமைத்து அதற்குள்ளாக மிருகங்களை ஏற்றுக்கொண்டதாக நம்ம பார்க்கிறோம். சோ அந்த வெள்ள காலகட்டம். வெள்ளத்திற்கு அப்புறமாக நாம் இந்த முன்னோர்கள், முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களின் காலங்களை பார்க்கிறோம். அதிலே யோபுவும் அந்த காலகட்டத்துல வருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு தான் முதல்ல வந்தாரு, இதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க.
தெரியாது. பட் நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு இந்த காலகட்டம் தான் முக்கியம். ஸோ அந்த முற்பிதாக்களின் காலங்கள். அதற்கு அப்புறம்தான் நமக்கு வந்து எகிப்திலிருந்து யாத்திரை செய்து வந்த விடுதலையாகி வந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அந்த காலகட்டம். ஸோ அது வந்து அந்த நாட்கள்ல தான் அந்த யாத்ராகம புஸ்தகம் எல்லா அந்த 5 ஆகமங்களும் அந்த காலகட்டத்துல தான் எழுதப்பட்டது. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இந்த நாட்கள் ஒரு முற்பிதாக்களின் காலங்களுக்கு அப்புறம் அந்த யாத்திரையின் நாட்கள்ல தான் வெளியே வந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த அந்த காலகட்டத்துல தான் இந்த காரியங்கள்லாம் நடந்தது. இதற்கு பின்பாக நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, யோசுவா கானானுக்கு வந்திருக்கிறது. ஆமா, கானானுக்குள்ளாக வருகிற அந்த முக்கிய சம்பவம். அது வந்து யார் லீட் பண்ணிட்டு வந்தா? யோசுவா. அந்த யோசுவாவின் காலகட்டத்தை நாம் அங்க பார்க்கிறோம். அதற்கப்புறம் நியாயாதிபதிகள், யாரு? தெபோரா, கிதியோன், இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த நியாயாதிபதிகளின் காலத்துல கடைசியா சாமுவேல் கூட இருந்தாரு. அப்போ அவர் நியாயாதிபதியாகவும் இருந்தாரு, அவர் தீர்க்கதரிசியாகவும் இருந்தார். ஸோ அந்த காலகட்டங்கள்ல நாம அங்க பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தாவீதின் ஆட்சி. ஏன்னா சாமுவேல் தான் தாவீதுக்கு அபிஷேகம் பண்றாரு. அதுக்கு முன்னால ஒரு ராஜா இருந்தார். அவர் யாரு? சவுல் 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 சவுல். அதற்கு முன்பாக இருந்தவர் சவுல். ஆனா அப்புறம் அவருடைய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஏன்னா அவர் கீழ்ப்படியில, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியில. அதனால ராஜ்யபாரம் அவரை விட்டு அகன்று போயிற்று. அதற்கு பின்பாக தாவீதின் காலகட்டங்கள். தாவீதின் காலகட்டங்களுக்கு அப்புறமேல சாலமோன் வருகிறார். அவருடைய குமாரனாகிய சாலமோன். அதுல முக்கியமா நடந்தது என்னன்னா, தேவாலயம் கட்டப்பட்டது. தாவீது எவ்வளோ பிரியமான ராஜாவா இருந்து அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தாவீது ஒரு முக்கியமான அடையாளமாக, ஒரு முக்கியமான ராஜாவாக இருந்தாலும் அவர் வந்து அந்த ஆலயத்தை கட்ட முடியல, கட்டக்கூடாதுன்னு அவருடைய மகனாகிய சாலமோன் தான் அதை கட்டினான். சரி, கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப டிஃபரெண்ட். கர்த்தர் எப்படினாலும் என்ன செய்வார்னா, நம்மை அவர் வந்து சிட்சிப்பார், நியாயம் தீர்ப்பார், நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருப்பார். கர்த்தருடைய இடைப்படுதல் வித்தியாசம், நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா இணங்கி போகிறது தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்போ இதுக்கு அடுத்து என்ன பார்க்கிறோம்னா, இந்த ராஜ்யமே இரண்டாய் காலத்துல பிரிந்தது. ஆமா, அது ரெகபயாம் காலத்துல. அப்ப என்னாச்சு? மேல இருக்கிற பகுதி 10 கோத்திரம் எரபயாம், கீழே இருக்கிறது யூதாவும் பெஞ்சமினும். இந்த எஸ், இந்த 2 கோத்திரம். அப்போ இந்த 10 கோத்திரங்கள் உள்ள அந்த வடபகுதிக்கு பேரு இஸ்ரேலும், தென்பகுதிக்கு பேரு யூதாவும்னு பெயர் வைத்திருந்தது. இவர்களுக்கு தனியா தீர்க்கதரிசிகள் அவர்களை தனியா எச்சரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த வடபகுதியான இஸ்ரேல்ல நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் தீர்க்கதரிசியா இருந்தாங்கன்னு பார்க்கும்போது, வடபகுதிக்கு அது எப்படின்னு தெரியல, வெறும் சிறிய தீர்க்கதரிசிகள் தான் தீர்க்கதரிசிகளா இருந்தார்கள். அப்ப அந்த சிறிய தீர்க்கதரிசிகள் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓசியா, ஆமோஸ், ஒபதியா, யோனா, நாகும். இவர்கள் எல்லாம் தான் அந்த வடபகுதிக்கு தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. ஆனா இவங்க சிறிய தீர்க்கதரிசிங்கிறதுனால இவங்க ஏதோ என்னது குறைவுள்ளவர்கள் அல்லது மதிப்பு குறைவானவர்கள் எல்லாம் கிடையாது. அவங்க ஒவ்வொருவருடைய தீர்க்க தரிசனமும் ரொம்ப அவசியம், முக்கியம், எச்சரிப்பு.
என்ன புத்தகங்கள் அளவு சைஸ் வந்து குறைப்போம். ஏசாயா பார்த்தீங்கன்னா பைபிள் அளவுக்கே, பைபிள்லே 66 புஸ்தகம், ஏசாயாவில் 66 அதிகாரம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது அவங்களதுல சின்ன சின்ன 3, 4, மேக்சிமம் 13 அவ்வளவுதான் அதிகாரங்கள். அதனால அவர்கள் சிறிய தீர்க்கதரிசி என்று பெயர் கொடுத்திருக்கு. அது அவங்க தான் அங்க வடபகுதியில இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு தென்பகுதியாகிய யூதாவுக்கு யூதாவை தன் ஜனங்கள் என்றே அவர் அழைக்கிறார். இந்த யூதேயா மக்களை தன் ஜனங்கள், யூதர்கள்லாம் இப்பதான் லேட்டரா தான், அவங்க 60 அந்த சமயத்து 1960 இப்பதான் அவங்களுக்கு யூதர்கள்னே பேர் இருந்தது. அப்போ அவர்களுக்கு வந்து அப்போ எல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் தான் அவங்களை கூப்பிடுவாங்க. அந்த இஸ்ரேல் மக்களுக்கு, அந்த யூத மக்களுக்கு, யூதேய ஜனங்களுக்கு கர்த்தர் தன் ஜனங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ரொம்ப குறிப்பா எச்சரிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த காலகட்டத்துல இருந்தவங்க தான் ஏசாயா, சகரியா, ஆபகூக், மீகா, யோவேல். இவங்க எல்லாம் தான் அந்த நாட்கள்ல என்னது அவர்களுக்கு யூதா ஜனங்களுக்குன்னு இருந்த தீர்க்கதரிசிகள். இது ஒரு காலகட்டம், அது ஏசாயா இருந்த காலகட்டம். இதை வந்து இன்னொரு விதத்துல சொல்லுவாங்க, என்னன்னா சிறையிருப்பிற்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகள். ஏன்னா இதற்கு பின்பாக வரக்கூடிய காலகட்டத்துல சிறையிருப்பு இருந்தது. சிறையிருப்புன்னா என்ன? இந்த இஸ்ரேல் ஜனங்களை அசிரியர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, யூதா ஜனங்களை பாபிலோனியர் பிடிச்சுக்கிட்டு போனார்கள். அப்போ அங்க வந்து அவர்கள் சிறையிருப்புல இருந்தாங்க. அந்த சிறையிருப்புக்கு பெயர் தான் அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்துல இருந்த மக்கள் தான் தீர்க்கதரிசிகள். எரேமியா, தானியேல், எசேக்கியேல். இதுல எரேமியா எருசலேம்லயே இருந்துட்டாரு. தானியேலும் எசேக்கியேலும் பிடிபட்டு போனாங்க. பாபிலோன்ல இருந்து தான் அவங்க தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. அவர்களுக்கு அங்கதான் வெளிப்பாடு கிடைத்தது, அங்கதான் தரிசனங்கள் கிடைத்தது. அதை அங்கிருந்து தான் எழுதினார்கள். ஸோ இந்த காலகட்டம் வந்து சிறையிருப்பின் காலகட்டம். சிறையிருப்புக்கு அடுத்த 70 வருஷம் கழிச்சு என்ன ஒரு காலகட்டம்? ஆலயத்தை திரும்ப கட்டுகிற, ரீபில்டிங் த டெம்பிள். அப்போ இந்த திரும்ப கட்டுகிற இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆகாய், சகரியா, மலாக்கி, அதாவது மல்கியா, அதற்கு பிறகு எஸ்ரா, எஸ்தர், இவங்க எல்லாம் இந்த ஆமா தேவாலயத்தை கட்டுவதற்கு அதிகமாய் உபயோகமாய் இருந்த மக்கள். அந்த காலத்துல இருந்த தீர்க்கதரிசிகள் வந்து ஆகாய், சகரியா, மல்கியா. சரியா? இதற்கு பின்பு ஒரு 400 வருஷம் எந்த விதமான தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த விதமான ஒரு வழி நடத்துதலும் இல்லை. நியாயாதிபதிகள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, சரியான ராஜாக்கள் இல்லை, யூதா ராஜாக்கள் இல்லை, இஸ்ரேல் ராஜாக்கள் இல்லை. இவர்களை கிரேக்கர்களும் ரோமர்களும் ஆண்ட காலம் இந்த 400 வருஷமும். அதை வந்து இருண்ட காலம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல எந்த விதமான வழி நடத்துதல் அவர்களுக்கு கிடைக்காமல் போயிற்று. அந்த மாதிரி காலகட்டத்தின் முடிவுல தான் 400 வருஷத்துக்கு அப்புறம்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். சரி, அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டின் கதை, அதை நாம இப்ப பாக்குறது இல்லை. இப்ப நாம பார்க்க வேண்டிய காலகட்டம் எதுன்னு சொல்லி பார்த்தா, சிறையிருப்புக்கு முன்பாக இருந்த காலகட்டம். அந்த சமயத்துல இஸ்ரேல் இரண்டாய் பிரிந்திருந்திருந்து அதுல தென்பகுதியாகிய யூதேயாவுக்கு தீர்க்கதரிசியா இருந்தவர் தான் ஏசாயா. இதுதான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். இப்போ தீர்க்கதரிசன புத்தகங்களை படிக்கிறதற்கென்று நமக்கு கொஞ்சம் ஒரு சில குறிப்புகள் உண்டு. ஏன்னா தீர்க்கதரிசிகள் 2 விதமாய் சொல்லுவார்கள் அவங்க தீர்க்க தரிசனங்களை. ஒன்று, அவங்க உடனடியாய் நடக்கக்கூடிய காரியங்களை அவர்கள் அறிவிப்பார்கள். இரண்டாவதாக
அவர்கள் இனி வரக்கூடிய காரியங்களை சொல்லுவார்கள். ஃபோர்த் டெல் அண்ட் ஃபோர்த் டெல், அந்த மாதிரி இரண்டு விதமாய் அவர்களுடைய தீர்க்க தரிசனம் இருக்கும். மறுபடியும் போர்டல் ஃபோர்த் டெல், இன்னொன்னு ஃபோர்த் டெல், ஃபோர்த் டெல், FORTH, ஃபோர்த் டெல், FORE, ஃபோர்த் டெல். FORETEL. ஆமா ஆமா, ஃபோர்த் டெல். இப்போ எலியா வந்து அன்றைய காலகட்டத்தின் அவர் வாழ்ந்த நாட்களின் மக்களுக்கு, அந்த தலைமுறைக்கு மாத்திரமல்ல, அதற்கு பின்பாக வரக்கூடிய இன்றைக்கும் நாம படிக்கிறோம் பார்த்தீங்களா, எவ்வளோ வருஷம் இயேசு கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசி, 700 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசி. அவர் சொன்ன காரியம் இன்றைக்கும் நமக்கு ஆறுதலா இருக்கு, இன்றைக்கும் நமக்கு வாக்குத்தத்தமா இருக்கு, எச்சரிப்பாய் இருக்கிறது. ஸோ அவர் வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அவர் காலத்தில் இருந்த தலைமுறைகளுக்கும் அவர் செய்திகளை கொடுப்பதாக பார்க்கிறோம். அடுத்தது அவருடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அவர் பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பின் தேவன், தேவன் ரட்சிக்கிறார் என்கிற பெயர், அதுதான் அவருடைய பெயருக்கு அர்த்தம். இங்க பாருங்க, யூதர்களுக்கு அந்த பெயர் வந்து ரொம்ப முக்கியம், பெயரின் அர்த்தம் ரொம்ப முக்கியம். அதை அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் போதே அதிக ஜெபத்தோடு அதிக பிரயாசத்தோடு பெயர் வைப்பாங்க. அந்த பெயருக்கு அர்த்தம் வந்து அதிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஸோ இவருடைய பெயருக்கு அர்த்தம் தேவன் ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பெயரின் அர்த்தம் உலக ரட்சகர், உலக ரட்சகர். சரி, இந்த ஏசாயா காலகட்டத்தை வந்து நம்ம எங்க இன்னும் கொஞ்சம் கூட அவருடைய மற்ற விவரங்களை பார்க்கணும்னா, 2 ராஜாக்கள் 15-20 அதிகாரங்களிலும் 2 நாளாகம புத்தகத்திலும் கூட நாம அவருடைய காரியங்களை பார்க்க முடியும். இதனுடைய முக்கிய நோக்கம், தீம் என்ன அப்படின்னா, யூத ஜனங்கள் ஆண்டவரிடம் திரும்புவதற்காக அறிவிக்கப்பட்ட காரியம். அதனாலதான் லூக்கா 11:28 என்ன சொல்லுது? அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள். சோ நாம எல்லாமே பாக்கியவான்கள். தேவனுடைய வார்த்தைய கேட்கிறோம், அதன்படி வாழ முயற்சிக்கிறோம். ஸோ வி ஆர் பிளஸட். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படினால் இது இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை. தேவ வசனத்தை கேட்டு அதன்படி நடந்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சரி, இப்போ நம்ம இந்த டிவிஷன்ஸை பார்க்குறோம் பாருங்க. அந்த பச்சையா இருக்கிற பகுதி பூரா வடப்பகுதி. இங்கதான் அந்த 10 கோத்திரத்தார் அங்கு இருந்தாங்க. கீழே இருக்கிற பகுதி தான் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான். அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எரிகோல இருந்து ஆரம்பிக்குது. அது கீழே வனாந்திரம், காதேஷ் பர்னேயா வனாந்திரம் வரைக்கும் அது போகுது. அதுக்கு கீழே எகிப்து இருக்குது. அப்போ இந்த ஆரஞ்சு கலர் பகுதி தான் யூதா. இப்போ நீங்க சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, யூதாவுக்கு இடப்புறமாக இருக்கிறது பெலிஸ்தியர். இன்றைக்கும் நம்ம அந்த நாட்களை அங்க இருக்கிற அந்த நாடுகளை குறித்து அதிகமா பார்க்கிறோம். பெலிஸ்டியா, அதாவது இன்னைக்கு பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, காசா, அஸ்கலோன், அஸ்தோத், ஜாஃபா, இந்த இடங்கள்லாம் இந்த பகுதியில இருக்கு.
இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஏதோம் இருக்கு. ஏதோமுக்கு மேல மோவாப் இருக்கு. உங்களை எல்லாம் நம்ம வேதத்துல படிக்கிறோம் இல்லையா? ஏதோமியர் ஏசா வம்சத்தார், மோவாபியர் அந்த லோத்தின் பிள்ளைகளின் வம்சத்தார். அதுக்கு மேல இருக்கிறது அம்மோனியர். அதற்கு மேல இருக்கிறது ஆராம் அல்லது ஏரம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் சிரியா. இன்னைக்கு இருக்கிற சிரியா, டமாஸ்கஸ், பவுல் அங்க போய் அங்க பேச போனார் இல்லையா, அந்த பகுதி. அந்த அதற்கு அந்த சைடு லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பினிஷியான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பினிஷியால தான் தீரு சீதோன் அந்த நகரங்கள் இருந்தது. தீரு சீதோன் நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு தெரியும். தீரு சீதோன் எல்லையில இருந்து அங்க இருக்கிற மக்கள் அவங்களும் கலிலேயாவில் இது பண்ணாங்கன்னு. இயேசு கிறிஸ்து முக்கியமா அவருடைய ஊழியத்தை எங்க ஆரம்பிச்சாரு, எங்க செய்தாருன்னு பார்த்தீங்கன்னா கலிலேயாவில் தான். பிறந்தது ஏதோ பெத்லஹேம் யூதாவில், ஆனா அவர் வளர்ந்ததும் 30 வருஷம் வளர்ந்ததும் 3 வருஷம் ஊழியத்துல முக்கியமா ஊழியத்தை செய்ததும் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கலிலேயா மக்களிடம். அந்த அந்த பகுதி தான் சி ஆஃப் கலிலின்னு பாக்குறீங்கல்ல, அந்த பகுதியில தான் அவர் அதிகமாய் ஊழியத்தை செய்தார். இது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இறந்தது ஜெருசலேம்ல. இதெல்லாம் நமக்கு ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். இந்த யூத ஜனங்களை இந்த ஏசாயா புத்தகத்தை பார்த்தீங்கன்னா 1 to 35 அதிகாரங்கள் ஒரு பிரிவு. இது ஒரு பார்ட்னு எடுத்துக்கலாம். 1 to 35 அதிகாரங்கள் எச்சரிப்பும் அறிவிப்புமா இருக்கும். அதாவது அறிவிப்புன்னு சொல்றதை விட அட்வைஸ், அந்த மாதிரி ஆலோசனைகள் உள்ளதா இருக்கும். அதற்கு பின்பு இது 35 பின்பு 36 to 39 வரைக்குமே, 39 வரைக்கும் வரலாற்று புத்தகம். அதாவது ஒரு ராஜா, எசேக்கியா ராஜாவைக்கு மாத்திரமே அவருடைய வரலாறை குறித்து அந்த 3 அதிகாரங்கள், 4 அதிகாரங்கள் 36 to 39, 40 to 48 ஒரு பகுதி, அதற்கு பின்பாக 66 வரை இருந்த எல்லாமே முக்கியமாக ஆறுதலையும் வாக்கு தத்தங்களும் கொண்ட பகுதிகள். பின்பகுதிகள் கொஞ்சம் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும், வரக்கூடிய நாட்களை குறித்து இருக்கும். 40 48 வரைக்கும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தையும் வாக்கு தத்தங்களையும் கொடுப்பதா இருக்கும். இது எல்லாம் யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா முக்கியமா எசாயா யூதேயா ஜனங்களுக்கு தான் பேசினார். தொடக்கத்துல ஒரு 20 வருஷம் யூதேயா ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பொதுவா பேசிக்கிட்டு இருந்தாரு. அதற்கப்புறம் குறிப்பா யூதேயா ஜனங்களுக்காகவே பேசினார். அதுவும் எருசலேம் ஜனங்களுக்காகவே பேசினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த யூதேய ஜனங்களுக்கு இவ்வளவு எச்சரிப்பு ஏன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இருந்தா, முதலாவது கர்த்தர் அவர்களை தன் சொந்த ஜனங்களாய் அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2வதாக அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு காரணத்தினால அவர்களுக்கு வரக்கூடிய எச்சரிப்புகள், நியாய தீர்ப்புகள், கர்த்தர் கொண்டிருக்கிற கோபங்கள் எல்லாவற்றையும் இந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு. ஏன்னா அந்த யூத ஜனங்கள் எப்படின்னா கீழ்ப்படியாதவங்க, வேதத்தை அறியாதவங்க, வேதத்தை எதிர்க்கிறவங்க. இப்போ நம்மளை குறித்து ஒரு வேளை இன்னைக்கு பார்த்தா நாம இந்த கேட்டகரியில ஏதாவது ஒண்ணுல வரோமா? கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறோமா, அல்லது வேதத்தை குறித்து அறியாதவர்களா இருக்கிறோமா, அல்லது வேதத்தை எதிர்க்கிறவர்களா இருக்கிறோம்? யோசிச்சுப்பா. இதுதான் இன்றைக்கே அவர் கொடுக்கிற எச்சரிப்பு. இந்த ஏசாயா மூலமா 5 விதமான விடுதலைகளை கர்த்தர் அறிவிக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். முதலாவதா நம்ம இதுல ஒரு ஆர்டரா பார்க்க முடியாது, 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம்னு.
கொடுக்கப்பட்டிருக்கிற விடுதலையை குறித்து இங்க பேசியிருக்கிறாங்க. அதுல நிகழ்ந்த நிகழ்வுகளை குறித்து ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம். முதல்ல இருக்கிற பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அசீரிய தாக்குதல். ஏன்னா இந்த பாபிலோனிய தாக்குதலுக்கு முன்பாக நடந்தது அசீரிய தாக்குதல். அதை குறித்து எந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம் அப்படின்னா 36, 37, அதான் வரலாறு எசேக்கியா காலத்துல நடந்த அசீரிய தாக்குதல், அதாவது சனகரிப் ராஜா, அந்த சூழ்நிலையை இங்க நாம பார்க்கிறோம். அப்போ எப்படி கர்த்தர் அவர்களை விடுவித்தார், அதுதான் ஃபர்ஸ்ட் முதல் விடுதலை. இரண்டாவது விடுதலை பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எப்படி விடுவித்தார். மூன்றாவதான விடுதலை அதான் நான் சொன்னேன், இப்பத்த ப்ரெசன்ட் கண்டிஷனையும் சொல்லுவாரு, ஃபியூச்சரிஸ்டிக் கண்டிஷனும் சொல்லுவாரு. இந்த அந்த எசேக்கியா காலத்துல நடந்ததெல்லாம் ஏசாயா இருந்தப்பவே நடந்தது. சிறையிருப்பு காலத்திலிருந்து விடுதலை வந்து வந்து ஏசாயா காலத்துக்கு அப்புறம் நடந்தது, உடனே இம்மீடியட்டா அப்புறம் நடந்தது. ஆனா இங்க சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் வருங்காலத்தில் நடக்கப்படுவது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா யூதர்களும் உலகெங்கிலும் பரவி இருக்கிற யூதர்களுக்கு ஒரு ஜெனரல் ஒரு விடுதலை, அவர்கள் எல்லா பக்கத்திலிருந்தும் வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த விடுதலையை சொல்லப்படுகிறது. நான்காவதாக பாவிகளுக்கு கிடைத்த விடுதலை, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்க போகிறது. அதை குறித்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல அவர் எழுதியிருக்காரு. ஏசாயா காலத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. ஆனா அவர் எப்படி பாடுபடுவார், எப்படி பாடுபட்டார்னு சொல்லி அப்படியே முழு டீட்டெயில்டா ஒரு இதை வந்து அந்த அதிகாரத்துல எழுதியிருக்கிறாரு. அவர் முகம் அப்படியா இருந்துச்சு, அவருடைய ரூபம் அவர் பார்க்க சகிக்க முடியாது, அவருடைய முதுகுல ஏறு உளுந்த மாதிரி பாலங்களா இருந்துச்சு. இதெல்லாம் அவர் எங்க பார்த்தாரு? பிறக்கவே இல்லை. 700 வருஷத்துக்கு முன்னால கர்த்தருடைய தரிசனங்களும் தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளும் எவ்வளவு ஒரு அருமையா இருக்கிறது, எவ்வளவு துல்லியமாய் அதை அவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார்ன்றதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அது வந்து 53ஆம் அதிகாரத்துல பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பார்க்கணும். கடைசியா கொடுக்கிற விடுதலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த உலகமே ஒரு புதிய உலகம் உண்டாகிறது. உலகமே இப்ப எப்படி ஆயிடுச்சு, எல்லா விதத்திலும் இந்த உலகம் பாழடிக்கப்பட்டது. உலகத்தின் படைப்புகள், உலகத்தில் இருக்கிற இயற்கை காரியங்கள் அனைத்துமே இப்போ ஒரு விதமான அடிமைத்தனத்துல இருக்கு, மனுஷனுடைய கையில சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு விடுதலை வேணும். பூக்கள், மலைகள் எல்லாம் அதாவது அப்பப்ப பேத்துக்கிட்டு வருது, தாங்க முடியல. அதனால அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறத நாம பார்க்கிறோம். காற்று மாசுபட்டிருக்கு, நிலத்தடி நீர் இல்லாம நிலம் வறண்டு போயிருக்கு, மலையில அந்த ஒரு அதனுடைய ஒரு அமைப்புக்கு அங்க வழி இல்லாம இருக்கு, பனிகள் உருகி கொண்டு இருக்கு. இதெல்லாம் நடக்குது உலகம் சுற்றி. வெள்ளம் திடீர்னு காட்டாற்று வெள்ளங்கள் வருகிறது. இதெல்லாமே இட்ஸ் a சைன் ஆஃப் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். இயற்கை நம்ம சொல்லல, இயற்கை இந்த அடிமைத்தனத்துல அப்படியே அது வந்து வெளியே வெடிச்சுக்கிட்டு வரணும்னு காத்திருக்கு. ரோமர் அதிகாரத்துல கூட நம்ம 8ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், they are groaning. எப்ப காத்திருக்கோம், எப்ப விடுதலை வேணும்னு காத்திருக்கிற நிலைமை. அந்த விடுதலையை கர்த்தர் தருகிறார். புதிய வானம், புதிய பூமி, இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்கு தத்தம், அதுதான் நம்ம கடைசி விடுதலையாய் பார்க்க. அது 60, 66 இந்த அதிகாரங்கள்ல நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். ஸோ எவ்வளவு அருமையா ஒரு வேதத்தை வாசிக்கும்படியான ஒரு முழு காரியம். அதாவது வேதத்துல தொடக்கத்துல நாம என்ன வாசிப்போம்னா படைப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை வாசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இவர் தொடங்குற காரியத்துல இருந்தே பார்த்தா எல்லாமே
இந்த விதமான ஒரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா சிறைப்பட்டதற்கான ஒரு விடுதலையை கற்றுத் தருவதை நாம் பார்க்கிறோம். சரி, இன்னும் ஏசாயாவை குறித்த ஒரு குறிப்புகளை பார்க்கணும்னா, நான் சொன்னேன் அவர் பெயர், யூதர்களுக்கு பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. தன் பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கொண்ட பெயர்களை வைத்திருக்கிறார். ஒரு பையனுக்கு பெயர், ரெண்டு குமாரர்கள். முதல் பையனுக்கு ஷியர் ஜஷூப், ஷியர் யாஷூப், ஜா சொல்ல மாட்டாங்க, யான் வாங்க, ஷியர் யாஷூப். அது ஆறு கூட ரொம்ப ஷாஷூப் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சிறு கூட்டம் திரும்பி வரும். அந்த சிறையிருப்புக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சிறு கூட்டம். இங்க இருந்து நிறைய பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஆனா திரும்பி அத்தனை பேரும் வரல. அவங்களுக்கு திரும்பி வாங்கன்னு 70 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னா கூட அவங்க திரும்பி வரல. அவங்க எல்லாம் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அங்கேயே இருக்கிற அந்த பிரஜாதி அதிகாரத்திலேயே அந்த மக்களுக்கு ஏற்ற விதமாக தங்க பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிட்டு அங்க பெரிய ஆட்களாய், வியாபார ஆட்களாய் அங்கேயே அவர்கள் இருக்கிறதற்கு சம்மதிச்சு அங்கேயே இருக்காங்க. இப்ப தானியேல் கூட திரும்பி வரல. அவருக்கு வயசு ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு, 90 வயசுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் அவரும் கூட அங்க திரும்பி வரல. நான் இங்கேயே இந்த இடத்துலயே இருந்துக்கிறேன்ட்டு அவர் இருந்துட்டாரு. இப்படி நிறைய பேரு அங்கேயே இருந்துட்டாங்க. அங்கிருந்து திரும்பி வரக்கூடியவங்க கொஞ்சம் பேர் தான். அந்த ரெமினன்ட் ஷால் ரிட்டர்ன் அப்படின்ற அர்த்தத்துக்கு தான் அவர் அவர் மகனுக்கு பெயர் ஷெராஷூப் அப்படின்னு வச்சார். அடுத்த மகனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹர்ஷலால் ஹஷ்பஸ். நம்ம விளையாடும் போது தஸ் புஷ் மஹர்ஷலால் ஹஷ்பஸ் அதான் அப்படின்னு பேர் வச்சாரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கொள்ளை அடிக்கிறதற்கும் பங்கெடுக்கிறதற்கும் வேகமாய் இருப்பார்கள், செயல்படுவார்கள். இதுவும் அங்க நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான். குவிக் டு பிளண்டர், ஸ்விஃப்ட் டு தி ஸ்பாயில் அப்படிங்கிற அர்த்தம் மஹர்ஷலால் ஹஷ்பஸ். இப்படி அந்த தேசத்தினுடைய நியாய தீர்ப்பு, அந்த தேசத்தினுடைய ரெஸ்டோரேஷன், திரும்ப வரக்கூடிய திருப்பி கட்டப்படக்கூடிய ஒரு நிலைமையை தன் மகன்களுக்கு பெயராய் வைத்திருந்தார். அவர்களே அதற்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இதனாலதான் இன்னொரு இடத்துல அவர் சொல்வார், ஏசாயா, நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அடையாளங்களாய் இருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றார். சோ அந்த 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 அர்த்தத்துலதான் அவர் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த பெயரை வச்சார். இப்போ நாம முதல் வசனத்துக்குள்ள போவோம். இப்போ இதுல யாருடைய குமாரன் ஏசாயா என்று சொல்லப்பட்டிருக்கு? யாரு? ஆமோத்சின் குமாரன். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஆமோஸ் கிடையாது, ஆமோத்சின். ஆமா, ஆமோத்சின் அப்படின்னுங்கிறவருடைய குமாரர். இங்கிலீஷ்ல அவருக்கு ஆமோஸ்ன்னு தான் பேர் இருக்கும். சரியா? என்ன மீறி போனா இது ஜெட்னு இருக்கும், அந்த ஆமோஸ்க்கு எஸ்ன்னு இருக்கும். மற்றபடி இதே தான் ஸ்பெல்லிங்கு. பட் தமிழ்ல தான் அது கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசாயா. அவர் காலகட்டத்துல 4 ராஜாக்கள் இருந்திருக்காங்க. யாரெல்லாம்? சரி, இந்த ராஜாக்கள்ல யாரு எல்லாம் உங்களுக்கு தெரியும்? சரி, 4 உசியா ராஜா குஷ்டரோகியா இருந்து மறைச்சு போனார் கடைசியில. அவருடைய மகன் யோதாம், அவருடைய மகன் ஆகாஸ்
அன்று பிரியமா நடக்கல. எஸ்ஐகே ராஜா அன்று பிரியமா நடந்தாரு. சரி, ரைட், வெரி குட். இப்போ இந்த உசியா ராஜா ஏன் குஷ்டரோகியானாரு? அது வந்து கயிறு அவரு பலத்தினால கத்தர் அந்த அவரு என்ன செஞ்சார், பலியிட போனாரு. தீபத்தை ம், எடுத்தாரு. அதனால ஆசிரியர் சொன்னாங்க இது உமக்கு தகாதுன்னு அவர் கேட்கல. சரி. அதாவது பலியிடுற வேலை வந்து அன்றைக்கு வந்து ஆசாரியர்கள் தான் செய்யணும். அந்த வேலையை ராஜாவா இவன் நான் எவ்வளவோ எச்சரித்த பிறகு கூட போகல, செய்யல. அவன் அதை மீறிட்டு போய் செய்தான், மாட்டிக்கிட்டான். அங்கேயே அந்த இடத்துல நெற்றியில குஷ்டம் வந்துருச்சு. கீழ்ப்படிதல்ங்கிறது கர்த்தருடைய ராஜ்யத்துல மிக மிக அவசியமான ஒரு சட்டம். எப்படி ரட்சிக்கப்பட்டாதான்னு நம்ம சொல்றோமோ அதே போல கீழ்ப்படிந்தால்தான் என்பது இன்னும் ஒரு அது கூட இருக்கக்கூடிய சட்டம். நீ ரட்சிக்கப்படணும்னாலே நீ கீழ்ப்படிஞ்சாதான் ரட்சிக்கப்பட முடியும். பாவத்தை அறிக்கை செய்யணும், மன்னிக்கப்படணும், மனம் திரும்பணும்னு அதற்கு நீ அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். ஸோ கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். சரி, இந்த காலகட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இருந்ததுன்னு பார்த்தா 740 இருந்து 680 ஒரு ஒரு குறிப்பு இப்படின்னு சொல்லுது, பிசி. இந்த பிசி காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு நல்லா முதல்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும், திரும்பவும் சொல்றேன். அது அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வரும், வந்து கிறிஸ்துக்கு முன் 0ல முடியும். சரியா? அதுக்கப்புறம் தான் ஏடி 1ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்குமே எது என்ன காலகட்டம்? பிசி, பிஃபோர் கிரைஸ்ட். அதுக்கு எப்படி வரும்னா 740, 730, 720 இப்படிதான் போகும். ஸோ 740 இருந்து 680 வரைக்கும். இதுல 20 வருஷம் ரெண்டு தேசத்துக்கும் அவர் வந்து தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருந்தார், எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா 722 இஸ்ரேல் மேற்பகுதி அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டது. அதற்கு பின்பு ஏசாயா யூதேயா தேசத்துக்கே அறிவிப்புகளையும் எச்சரிப்புகளையும் கொடுக்கிறவராய் பார்த்தோம். இதை நாம் 2 ராஜாக்களின் புத்தகங்களையும் 2 நாளாகம புத்தகங்கள், அதே சமயத்துல இதே சம்பவங்களை காலகட்டத்தில் இருந்த ஓசியா, மீகா இவர்களுக்கு இந்த புத்தகங்களிலும் சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். சரி, இந்த காலகட்டத்துல ஆக்சுவலா நாம இவர் எழுதும்போது இருந்த ராஜா வந்து ஆகாஸ். உசியா, யோதாமுக்கு அப்புறம் ஆகாஸ். அவர்களை குறித்து ஒரு சில அங்கங்க வரும். இந்த ஆகாஸ் வந்து ஒரு விக்கிரகம். ஆமா, ரொம்ப கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் செய்தான். எதெல்லாம் செய்தான்னா, தன் பிள்ளைகளையே அக்கினி கடக்க வைக்கிறது, பலியிடுகிறது, இந்த விதமான காரியங்களை எல்லாம் அவன் வந்து செய்தான். மற்ற குழந்தைகளை பிரிச்சுக்கிட்டு போய் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியலையா தெரியல, ஒவ்வொரு ஒரு நாளிலே நம் நாடு முழுவதிலும் இருந்து 584 பேர் காணப்படுவதில்லை. அதுல 300 பேருக்கு பெண்கள், மீதமுள்ளோர் சிறியோர், சின்ன பிள்ளைக. இந்த சின்ன பிள்ளைக வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆனா 300 பக்கத்துக்கு பெண்கள். இவர்கள் அனுதினமும் காணாம போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயும் தேசம் முழுவதும் இருக்கிற ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா காணவில்லை காணவில்லை காணவில்லைங்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு எவ்வளவு ஒரு பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம், எவ்வளவு பெரிய பாதுகாப்புல கர்த்தர் நம்மை வைத்து கொண்டிருக்கிறார். நமக்கு வேற ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒண்ணுதான், அவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். எல்லா இடத்துக்கும் நம்ம இருக்க முடியுமா? எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியுமா? இப்போ நம்ம சொந்தக்காரங்க டெல்லியில இருக்காங்க, அதுக்காக நம்ம டெல்லிக்கு போயிட முடியுமா? இது ரொம்ப அதிகமா ரேட் அதிகமா இருக்கிற இடம் வந்து டெல்லி, அந்த கம்ப்ளைண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு தேசத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு.
ஆக நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. எதுக்கு இந்த மாதிரி காணாம போறாங்கன்னா இதேதான். தவறான இதற்கு பணக்காரங்களுக்கு, பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு சப்ளை பண்றதுக்கு, அவர்களுடைய இஷ்டப்படி அவர்களுக்கு தான் உலகத்துல இன்னைக்கு அக்கிரமம் பெருகி கொண்டு இருக்கிறது. இது அப்படியே விளிம்புக்கு வரும்போதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு, போதும்னு வந்துருவாரு. சோதம் குமாராக்கு அப்படித்தான் அவர் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த அக்கிரமங்கள் இப்படி பெருகி போகும்போதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு, வந்துருவார். இதற்கு அதிகாரத்தை பயன்படுத்துறாங்க, பணத்தை பயன்படுத்துறாங்க, என்னென்னமோ நடக்குது. மனுஷருக்கு பிரியமா காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது ஒரு பக்கம். இந்த பிள்ளைகளை எதுக்கு பிடிச்சிட்டு போறாங்க, அந்த விக்கிரகங்களுக்கு இந்த மாதிரி தவறா பயன்படுத்தி அதுக்கும் பயன்படுத்துறாங்க, அடுத்தது பலியிடுறதுக்கும் பயன்படுத்துறாங்க. ஏன்னா அவங்க நம்பிக்கை என்னன்னா, இந்த மாதிரி அவங்க தெய்வத்துக்கு குழந்தைகளை கொடுத்தா அவங்க தெய்வத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்போ அந்த நாடு, அந்த தேசம், அந்த தனிப்பட்ட மனிதன் நல்லா செழிப்பா இருப்பான், நிறைய பணம் இருக்கும் அவனுக்கு, அவனுக்கு நல்ல செல்வம் இருக்கும், செய்வான். எப்பவுமே நம்ம நமக்கு ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனாலும் திரும்ப நானும் சொல்றேன். கங்கை நதிக்கரையில ஒரு அம்மா கையில ஒரு பிள்ளையும் இடுப்புல ஒரு பிள்ளையுமா வந்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒருத்தர் தூரத்துல இருந்து ஒரு மிஷினரி பார்த்துக்கிட்டே இருந்தாராம். கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல இந்த மிஷினரி பார்க்க பார்க்க திடீர்னு அந்த கையில பிடிச்சிருந்த பிள்ளைய காணும். திறந்தா இருக்கு ஆ, கூட்டிடு. அந்த பிள்ளைய காணும். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவர் கேட்டாரு, ஏம்மா எங்க அந்த பிள்ளைன்னு. அந்த பிள்ளைய நான் நதியில போட்டுட்டேன்னு சொன்னாங்க. எங்க கடவுளுக்கு இந்த குழந்தைகளை பலி செய்தோமானா, நதியில கங்கை நதியில போட்டோமானா எங்களுக்கு குடும்ப பிரச்சனையெல்லாம் தீரும், செழிப்பா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அப்புறம் தான் பார்த்தா அந்த இடுப்புல இருக்கிற பிள்ளைக்கு காலு வழங்காத ஒரு பிள்ளை. அப்போ இந்த அம்மா அவர் கேட்டாரா, இந்த பிள்ளைய போட்டிருக்கலாம்லம்மா நீங்க அப்படின்னா, கடவுளுக்கு போடும்போது எப்படி நாங்க குறையுள்ள பிள்ளைய போட முடியும், அதனால நல்லா நடக்கிற நல்ல பையனை தூக்கி போட்டான். இன்னைக்கும் நம்ம நாட்டுல இவ்வளவு அறிவீனம் இருக்குது, இவ்வளவு அறிவீனம் இருக்கு. கடவுள் என்ன கேட்கிறாரு, கடவுள் யாரு, அவருக்கு எது பிடிக்கும், இதெல்லாம் இன்னும் தெரியாம இருக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்ச நாம் இன்னும் அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கோம். அவங்கள மாதிரி போய் விக்கிரகத்துக்கு போடாட்டியும் அது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நாம எங்க வாழ்றோம். அவங்க வாழ்ற மாதிரியே தான் நாமளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு உண்மையான கடவுள் இருக்குன்னு? போய் சொல்லிக்கிட்டு இருந்தா மாத்திரம் பத்தாது, வாழ்ந்து காட்டணும்ல. நாம தான் போக முடியல, போக மாட்டேன்ட்டோம். இருக்கிற இடத்துல நம்ம செய்து காட்டணும்ல. செய்யாததுனாலதான் நம்ம எதெல்லாம் வேண்டான்னு சொல்லுமோ, எதெல்லாம் வேணும்னு சொல்லணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இவங்க வணங்குகிற கடவுள் ஒரு உண்மையான கடவுள், வித்தியாசமானவங்க இவங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். சரி, இந்த ஆகாசு அப்படி மற்றவர்கள் எல்லாம் பற்றி நீங்க வாசிக்கும் போது, தன் தகப்பனாகிய தாவீது சென்ற வழிகளிலெல்லாம் நடந்து கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னு நிறைய பேரை பத்தி போட்டிருக்கோம். ஆனா ஆகாச பத்தி என்ன போட்டிருக்கோம்னா, இவன் பாவம் செஞ்சான்னு இருக்கும், ரொம்ப கெடுதல் செய்தான், ரொம்ப தவறு செய்தான், அக்கிரமம் செய்தான் அப்படின்னு இருக்கும். இங்க திடீர்னு அடுத்த வசனத்துல இங்க ஒண்ணு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் அப்படியே வரிசையா கோகரண்டா ஒரு எஸ்ஐ மாதிரி வரவே வராது. மேல ஒரு தலைப்பு இருக்கும், ஆனா செய்தி வேறையா இருக்கும். திடீர்னு வேற ஒரு செய்திக்கு பாய்வாங்க. இப்படித்தான் அங்க இருக்கு இந்த புஸ்தகத்திலேயே. அதனால இது என்ன திடீர்னு இப்படி ஒண்ணு இருக்கு,
முந்தினதுக்கும் இதுக்கும் ஒன்றும் நமக்கு சம்மந்தம் இல்லையேன்னு நம்ம நினைக்க கூடாது. சொல்லப்படுகிறதை சொல்லப்படுகிற விதமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கூடிய மட்டும் அதை நம்ம இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ முதல்ல அதுல ஏசாயா யாருடைய காலகட்டத்துல இருந்தாரு என்னன்றத நமக்கு சொல்லி, இப்போ இரண்டாவதா நம்ம பார்க்கறதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். சோ கர்த்தர் கொடுக்கிற முதல் எச்சரிப்பு இது. இங்க இதற்கு ஆதாரமா அவர் எங்கெல்லாம் கூப்பிடுறாரு பாருங்க. வானங்களையும் கூப்பிடுறாரு, பூமியையும் கூப்பிடுறாரு. சோ எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்? சாட்சிகளாய் இருக்கும். நாம யாருக்கும் தெரியாம நாம ஒரு வேளை ஒரு காரியத்தை செஞ்சிருப்போம். ஆனா வானமும் சொல்லும் நமக்கு சாட்சி, பூமியும் சொல்லும் அந்த சாட்சி. கல்லுகள் கூப்பிடும். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? கல்லுகள் கூப்பிடும்னு சொல்லி பார்க்கிறோம். கல்லுகள் நமக்கு சாட்சி சொல்லும், கட்டட கல்லுகள் சொல்லும் இல்லையா? மண்ணு பதில் சொல்லும். அப்ப எதுவும் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம எதையுமே மறைக்க முடியாது. சங்கீதம் 139 இதை உணர்ந்த தாவீது சொல்லுவார் இல்லையா? பாதாளத்துல நான் போய் படுக்கப்பட்டா கூட அங்கேயும் வந்துடுறீரு, அங்கே இருக்கிறீர். ஆமா, எல்லா இடத்துலயும் நீர் இருக்கிறீர் சுவாமி அப்படின்னு. யார் உமக்கு மறையாய் இருக்க முடியும்னு சொல்றாரு. அது மாதிரிதான். அப்போ இவர் அங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாட்சிக்கு கூப்பிடுறாரு. நான் சொன்ன வசனம் ரோமர் 8:22, படைப்புகளே விடுதலைக்காக காத்திருக்கிற ஒரு நிலைமை. ஏன்னா அவர் அதுக்கு தான் அவங்க அந்த படைப்புகள்கிட்ட எல்லாம் சொல்றாரு, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்காக நான் காரியங்களை செஞ்சு அவர்களை நான் ஆதரிச்சேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இப்போ படைப்புகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, கை நீட்டி நீட்டி நம்மளை காட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னா, நாம அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு சித்தப்படி நடந்துட்டோம்னா தே ஆர் ஹாப்பி. இல்லைன்னா அவங்களுக்கு இன்னும் அதிகமான நாட்கள் ஆகும் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள. அதிகமாய் அவர்கள் கஷ்டப்படணும். யாரு? படைப்புகள். அவர்கள் நம்முடைய கீழ்ப்படிதலுக்காக உன்னித்து கவனிக்கிறாங்க. திரளான சாட்சிகள் சொல்றோம்ல, மனுஷரா மாத்திரம் இல்ல, படைப்பு, மேகம், தண்ணீர் எல்லாமே நம்மை சுட்டி காட்டி கொண்டு சுட்டி பார்த்து கொண்டிருக்கிறதுன்றத நாம எப்பவும் உணர்ந்தவர்களா இருக்கோம். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு ஜாக்கிரதையா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு கண்ணாடி மேல கூட நடக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அது அப்படியே ஒரு பிரிட்ஜ் எல்லாம் கட்டிட்டான் இல்ல, கண்ணாடிக்கு மேல நடக்கிறது. கீழே பார்த்தா அப்படியே தண்ணி, கீழே பார்த்தா அப்படியே நிலம் எல்லாம் இருக்கு. அதை பார்த்தா மேல இருந்து நடக்கிறதுக்கு பயமா இருக்கு, எங்க உடைஞ்சு விழுந்துருவோமோ, எங்க எங்க போயிட்டு இருக்கோம்னு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். இப்ப அதுல கொஞ்சம் வேகமாவோ வெயிட்டாவோ குதிச்சமாவோ என்ன ஆகும்? டபக்குன்னு உள்ள போயிருவோம்ல. அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி மேல நடக்கிற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, எல்லாரும் நம்மையே பார்த்துட்டு இருக்காங்க. தூதர்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. தூதர்கள் என்ன பாக்குறாங்க? இவங்க என்னடா விசேஷ பிறவி, இன்னும் நம்மளோடயே இருந்தாரு, நமக்கு எல்லாம் செஞ்சாரு, நமக்காக நம்ம கூட அவர் அவரை பிரசன்னத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை தந்து நாம அவரை துதிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு அவர் தன்னுடைய பிள்ளைய குமாரனை பலியா கொடுக்கல. இது ஏதோ மனுஷ பிறவின்னு சொல்லி இதற்கு தன்னுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவ கீழே அனுப்பியிருக்காரு. அப்படி என்ன இவங்க விசேஷம்னு நம்மளை பார்ப்பாங்க. அவங்க இப்படி செஞ்ச கடவுளுக்கு அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தூதர்கள்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. படைப்புகள் எல்லாம் நம்மளை எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்? ஐயோ நீ கீழ்ப்படி, நீ ஒழுங்கா ஆண்டவர் பிள்ளையா இரு, இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம், நாங்க இன்னும் விடுதலையாக முடியாது அப்படின்னு அவங்க அங்க முறுமுறுத்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. we are so precious. நமக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உண்டு நம்ம வாழ்க்கைக்கு. இது தெரியாம போய் வாழ்க்கையை முடிச்சுக்கிற அறிவியினர்கள்
நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வாழ்க்கையின் அர்த்தம் புரியாதவர்களா இருக்கிறதுனால, வாழ்க்கைக்கு இவ்வளவு பெரிய உன்னத நோக்கம் இருக்குங்கிறது தெரியாம இருக்கிறதுனால, சில பேரு தெரிஞ்சும் அதை முக்கியத்துவப்படுத்தாததினாலே உணர்வில்லாம போயிடுறாங்க. எல்லாம் தெரியும், ஆனா உணர்வு இல்லாம போயிடுறாங்க. எல்லாம் முடியும். பிசாசு அப்படிப்பட்ட அவன் வல்லமை உள்ளவன். தன் ராஜ்யத்துக்கு ஜனங்களை சேர்க்கறதுல இன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் என்னெல்லாம் செய்யறாங்க இல்லையா? போன வாரத்துல எங்க வீட்டுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. வந்து வாங்க வாங்க, நான் இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன், கூப்பிடுறாங்க. என்னன்னா, ஒரு பெரிய பையன் வச்சிருக்காங்க, அதுல என்னென்னமோ வச்சிருக்காங்க, பொருள் என்னென்னமோ வச்சிருக்காங்க. வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க. இதையே நாங்க யாருக்கிட்டையுமே வாங்க மாட்டோம். நாங்க ஓட்டை போடுற அன்னைக்கு வந்து போட்டுக்குவோம், நீங்க தயவுசெய்து போயிருங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்புறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு எப்படினாலும் ஆட்கள் திருடுறதுக்கு இருக்காங்க. எப்படியாவது வாங்கி என்னதையாவது கொடுத்து என்னமாவது செஞ்சு அப்படின்றவங்க பிசாஸ் அந்த மாதிரியே தான் தன் ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு முயற்சிக்கிறது. இப்போ 3வது வசனம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அப்ப எவ்வளவு வேதனையோட கர்த்தர் சொல்றாருன்னு பாருங்க. அடுத்து அது எந்த அளவுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு சாதாரண தாழ்மையுள்ள மிருகங்கள் கூட, ஏதோ சிங்கம் புலின்னு பெருசா சொல்ல, மாடு கழுதை இது ரெண்டுமே எதுக்கும் வாய் பேசாத, சும தூக்குற இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மிருகங்கள். அன்றைக்கு யூத ஜனங்களும் அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லா பக்கத்துல இருந்தும் அவங்களுக்கு போரும், எல்லா பக்கத்துல இருந்தும் ஆக்கிரமிக்கிறதும் அதிகாரமும் இப்படிதான் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தாங்க. இவ்வளவு இருக்கிற சூழ்நிலையில அவர்கள் என்னை அறியாம இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த அந்த மிருகங்கள் எங்க போனாலும் தான் வீட்டுக்கு திரும்ப வந்துடும். ஏன்னா அது எங்க தன்னுடைய இடம்னு அதுக்கு தெரியும். இந்த ஜனங்களுக்கு அது தெரியாம என்னிடத்துல திரும்பாம உலகத்தோட ஒத்தா போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு அவர் வருத்தப்படுறார். அடுத்த வசனத்துல, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார். அன்னைக்கு இருந்த அவங்க மக்களுடைய நிலைமைய அப்படியே அவர் சொல்றார். முதல்ல அவங்களே பாவம் செஞ்சவங்க, அடுத்தது அக்கிரமத்தினாலே பாரம் சுமக்கிறாங்க. செய்த பாவத்துக்கான தண்டனைகள், கான்சிக்வன்சஸ். இந்த அக்கிரமத்தினால பாரம்னா செய்த பாவத்தினுடைய விளைவுகள், அதை அவர்கள் சுமந்துகிட்டு இருக்காங்க. சிலருக்கு வியாதியா இருக்கலாம், சிலருக்கு அது சாபமா இருக்கலாம், சிலருக்கு அது தண்டனையா இருக்கலாம். அதுதான் அது. 3வது, பொல்லாதவர்களின் சந்ததியும், தலைமுறை தலைமுறையாய் அவங்க பாவம் செய்தவர்கள். 4வது, கேடு உண்டாக்குகிற புத்திர, இவர்களே கேடு உண்டாக்குகிறவர். யாரோ செஞ்சதுக்கு கஷ்டப்படுறவங்களா மாத்திரம் இல்ல, இவங்களே கேடு உண்டாக்குகிற ஜாதி. ஏன் இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு விலகி அவருக்கு கோபம் உண்டாக்குறதுக்காகவே காரியங்களை செய்து பின்வாங்கி போனார்கள். இந்த வசனத்தோட நாம நிறுத்துவோம். அடுத்த வசனத்துல இருந்து நாம அடுத்த ஸ்டடியில பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கு ஒருவேளை இதை வாசிக்கிறப்போ இந்த ஜனங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது நாம அதிக எச்சரிப்பு உள்ளவர்களா இருக்கணும். நம்மையே சொல்ல மாதிரி இருக்கு, நம்முடைய நிலைமையை சொல்லுகிற மாதிரி தான் நாம் இதை பார்க்கிறோம். இப்போ நாம் என்ன செய்யணும்? நாம் அதிக ஜாக்கிரதையோடு நம்முடைய நிலைமையை சரி செய்ய கிருபையாய் இன்னும் ஒரு வருஷத்துல இன்னும் ஒரு 2 நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்.
இது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், லெந்து டேஸ் உண்மையா அனுசரிக்கணுமா, இயேசு கிறிஸ்து நாட்கள்ல லெந்து இருந்ததா, அதா இதான்னு எல்லாம் பல பேசுறாங்க. நாம அதை அப்படியெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஒரு கர்த்தர் கொடுத்த தருணம். ஒரு காலகட்டம் இதுல நாம பயன்படுத்திக்கணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். இப்ப மற்ற நாட்கள் எல்லாம் ஏன் விட இப்ப பண்றோம் அப்படின்னா, சபையா ஏதோ பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. நாமும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்குவோமே. நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்கு, தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, இன்னும் நம்ம மற்றவர்களை குறித்த கர்சனைக்கு, இன்னும் எப்படியெல்லாம் நம்ம பயன்பட முடியும், இதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்குவோமே. அதை வீணடிச்சுக்க வேண்டாமே. மனுஷன் தன் நாட்களை அவனே விசேஷித்துக் கொள்கிறான்னு பாக்குறோம்ல, நம்ம பண்ணிக்குவோம். அப்படி இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. வேண்டாத சர்ச்சைகள்ல, தேவையற்ற ஒரு காரியங்கள் எல்லாம், நம்ம அறிவு பூர்வமான காரியங்கள் எல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது, நேரத்தை செலவழிச்சு கிடைத்த கிருபையை போக்கடிக்க கூடாது. கிருபையை நாம் தக்க வைக்க பழகி கொள்ளணும். அப்பதான் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த நாட்களை நாம இப்படியா பயன்படுத்திக்குவோம். வெளிப்புறமான அடையாளங்கள் மாத்திரம் அல்ல, பூ வைக்கல, கறி சாப்பிடல, அப்படி இப்படி நல்ல காரியம் செய்யலன்றது மாத்திரம் அல்ல, உள்ளான விதத்துல நம்மை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருக்கு, அதுக்கு இந்த பாடம் ரொம்ப உதவியா இருக்கும். இப்ப நான் 4 வசனத்துல ஜனங்களை குறித்து எவ்வளவு வேதனையோடு ஆண்டவர் சொல்றார். இதுல ஏதோ ஒன்று நம்மை பொருத்தி இருக்கும். 4 வசனத்தில் உள்ள அத்தனையும் நம்மளை பொருந்தாட்டியும் ஏதோ ஒன்று நமக்கு பொருந்தும். அதை இந்த நாளில் ஆண்டவரே என்னை சரி செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு தவறு எங்கிட்டையும் இருக்கு, நானும் இப்படி சில சமயத்துல உணர்வு இல்லாம இருக்கேன், நானும் இப்படி சில சமயத்துல வசனத்துக்கு எதிராக இருக்கேன், வசனத்தை வேண்டான்னு தள்ளுறேன், எனக்கு அது பிடிக்கலன்றேன், அதுன்னு சொல்லி அதையெல்லாம் நம்ம சரி செய்து நாம் என்ன செய்யணும், இந்த நாட்கள்ல பிரயோஜனப்படுத்தணும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நம்முடைய அன்புக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் எவ்வளவாய் எங்கள் மேல் நீர் அன்பு கூர்ந்தார். உம்முடைய சொந்த குமாரனை எங்களுக்கு அனுப்பி எங்களுடைய அக்கிரமங்கள், பாவங்கள், ஆண்டவரே, எங்களுடைய தண்டனைகள், நோய்கள், வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்தீர் சுவாமி. சிலுவையில நீர் சுமந்து தீர்த்தீர். எங்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறீர். அன்றைக்கு எத்தனையோ விடுதலைக்காக காத்திருந்தாங்க, அன்றைக்கு எங்களுக்கு நீர் அந்த விடுதலையை தந்திருக்கிறீர். எங்க பாரத்தை எல்லாம் எடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யாரும் கொடுக்க முடியாத சமாதானம், யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை எங்களுக்கு நீ தந்திருக்கிறேன். உலக தலைவர்கள் கூடி கூடி சமாதானம் பேசுறாங்க, ஒன்னும் நடக்கல. ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை யாருமே எடுக்க முடியாது சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே தருகிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இன்னும் கூட சுவாமி, நீர் வேதனைப்படுங்கிற விதமாய் நாங்கள் நடந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மண்டை திரும்பி உண்மையே நோக்கி பார்த்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்துவிட உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும் தகப்பனே. இந்த வேளையிலும் கூட விஜயாவுடைய மாமியாருக்காக அதிகமாய் செபிக்கிறோம். அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு அதிக வலி இருக்கிறது அந்த எலும்புகள் பகுதிகளில். ஆண்டவரே, ரொம்ப பெரிய ஃப்ராக்சரா அந்த மாதிரிலாம் எதுவும் நேரிடாதபடி ஆண்டவரே, அந்த எடுத்துக்கொள்கிற சிகிச்சை அவர்களுக்கு நல்ல சுகத்தை, பலத்தை கொடுத்து சீக்கிரமாய் ஒரு குணத்தை கட்டளையிடும்படியாய் உண்மையை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இயற்கையில, மருத்துவத்துல ஒருவேளை அது கடினமா இருக்கலாம் சுவாமி. ஆனா நாங்கள் எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரிடத்துல கேட்கும்போது எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் செய்து கொடுக்கிற தேவன். அவ்விதமாய் அவர்களுக்கும் ஒரு நல்ல சுகத்தை சீக்கிரமா கட்டளையிடுங்க. நல்ல திரும்ப பழைய மாதிரி அவங்க எழும்பி நடக்கிறதுக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. பார்த்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. அதே போல மரகதவழி சிஸ்டருக்காகவும் நாங்கள் அதிகமாக செபிக்கிறோம். மங்களவழி சிஸ்டருக்காக ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற அற்ப சொற்ப சுகவீனங்களை மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை, ஒருவேளை அனுதினமும் எடுத்துக்கொள்கிற அந்த சிகிச்சையினால ஒரு நல்ல ரிலீஃப் சீக்கிரமா அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபைத்தார். இதன் மத்தியிலும் ஆண்டவரே வாஞ்சையோடு வந்து வசனத்தை கேட்கறதற்கும் தியானிக்கிறதுக்கும்
உற்சாகமாய் ஆண்டவரே அவர்கள் வருவது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கு, சவாலா இருக்கு சுவாமி. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈடுபாட்டுக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். புதிதாய் வந்திருக்கிற சகோதரிகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. சோஃபியா, அமுதா, இவர்களை நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து வர கிருபத்தாரும். இந்த வசனங்கள் நாங்க தியானிக்கும் போது அது நிமித்தமாய் நீங்க அந்த வசனத்தை கேட்டு நடக்கும்போது நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது பிரகாரம் நாங்கள் அந்த பாக்கியவதிகளாய் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்யும். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பொறுப்பேற்றுக் கொள்ள வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you. Thank you everyone. God bless you. God bless you. Thank you. அமுதாங்கிறவங்க ரோசிமா, ரோசிமா. எமிமாவோட அம்மா. அப்படியா? ஆமா. வெல்கம் சிஸ்டர், வெல்கம். வேற பேர்ல வந்திருக்கீங்க. இல்ல, அவங்க பேர் அமுதா ரோஸ்லின். I see. Very good, very good. பிரைஸ் லார்ட்க்கா, பிரைஸ் லார்ட். என் பேர் Praise அமுதா the Lord. ரோஸ்லின். உங்களுடைய இன்னொரு பெயர் அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். மாஜி பேர் அமுதா ரோஸ்லின். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, தொடர்ந்து வாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுக்கா. ஏசாயா முன்னாடி சொன்னது வசனங்கள் ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. எல்லாம் கடவுள் கிருபைதான்க்கா, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. God bless you. God bless you. தேங்க்யூ.